வெல்கம் டு சேனல் இஸ் மாஸ்டர் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது ஓப்பன் சோர்ஸில், எந்த ஒரு நம்ம பெய்டும் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு கிராக்கும் பண்ண தேவையில்ல. ஓப்பன் சோர்ஸாக இருக்க சாஃப்ட்வேர், அதுக்கு ஈக்குவலாக இருக்க சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குது, ரொம்ப கம்மியான சைஸ் தான். கம்பேரிட்டிவ்லி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக சைஸ் கம்மி தான். 338 MB தான் இதோடைய ஃபைல் சைஸ் வரும். இதே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மினிமமாக 1.5 GB போயிடும். மினிமமாக சொல்கிறேன், அதுவும் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான். இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குல்ல, நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது என்ன எப்படின்றது, எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத பேசிக்காக சொல்லியிருக்கேன், இன்டெப்த்தாக நான் சொல்லலை. ஓகேங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இருக்காங்க, கேளுங்க. நான் இதுக்கு டெடிகேட்டிவ் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, அது நம்ம பண்ணும்போது நான் இண்டிவிஜுவலாக எக்ஸல் ஷீட் எப்படி இருக்கும், வேர்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதுக்கு நம்ம ரைட்டர் கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரெட்ஷீட்னு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இதுக்கு வேறு பேர் இருக்கும். பட் நான் எக்ஸலில் இருக்க எக்ஸல் டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதே போல் இங்கே எடிட் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸலில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி தென் பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, அதில் போயிட்டு லிப்ரர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல. ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா LIBRE ஆஃபீஸ் OFFICE ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் சைட் கிடைக்கும் .orgயில். ஓகேங்களா, அது கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே தான் அவங்களுடைய லிபர் ஆஃபீஸ் 7.4.3 இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் அது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அப்டேட் ஆகிருக்கலாம். இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்கள், லினிக்ஸ் இருக்குது, மேக் OS இருக்குது, விண்டோஸ் இருக்குது, 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிங்க. சரியா, இப்போ நான் டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை ஒரே கிளிக் பண்ணால் போதும், ஜஸ்ட் அதுவாக ரிடேட் ஆகிட்டு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, டவுன்லோட் கேட்குது. இது ஒரு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பேக்கேஜில் இருக்கட்டும். ஓகேவா, நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைஸ் வந்து பார்த்துங்க, 1 செகண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 339 MB. ஓகேங்களா, அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 338 MB, அது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதே ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா சின்ன இன்ஸ்டலேஷன் தான், நம்ம ஒன்றும் அது பெருசாக எதுவும் பண்ண போது கிடையாது. ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 2 அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் ஆகுது, இன்ஸ்டாலர் பேக்கேஜ் இல்லையா, இப்போ சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து கஸ்டம் டைப்பிக்கலிலே வச்சுருங்க. நான் ஃபாஸ்ட்வர்ட் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா, ஒரே ஒரு டைப்பிக்கலில் வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கஸ்டமைஸ் வேணுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் கஸ்டமைஸ் என்ன பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் டைப்பிக்கல்னா அதில் இருக்கிறது டிஃபால்ட்டாக என்னவோ அதுவாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் டைப்பிக்கல் வச்சு கொடுத்துட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, அதோடைய ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும், அது நம்மளதில் காப்பி ஆகும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபாஸ்ட்வர்ட் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஓகேவா, *5க்கு மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. நான் இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பாஸ் ஆகும், நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கான் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும், அந்த லிபர் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டர், அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, ப்ரெசன்டேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸல். ஓகேங்களா, நம்ம MS எக்ஸல் யூஸ் பண்ணி இல்லையா, ஸோ அதே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய லிபர் ஆஃபீஸோடைய ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் நமக்கு எக்ஸலில் இருக்க ஓவராலாக எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இன்னொன்று அந்தந்த இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம மெர்ச்சன்ட் இங்கே கொடுப்போம், மெர்ச்சன்ட் அங்கே போயிருக்கு. ஃபாண்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் மாறி இருக்க தவிர மற்றபடி அதில் இருக்க விஷயம் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸாக இவ்வளோ சைஸ் கம்மியாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் நான் சின்ன எடிட்லாம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதை நான் ட்ரை பண்ணேன். அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா இதோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா, நம்மளால் ஃபார்முலா பண்ண முடியுதான்னு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மட்டும் பண்ணி அடிஷன் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக நம்மளால் ஃபார்முலாவும் எல்லா விஷயமும் பண்ண முடியுது. அதே போல் நான் இங்கே இருக்கிற ஃபைலை ஒன்று எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதை நான் சேவ் பண்ணிட்டேன்.
இதை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் ஏற்கனவே இங்கே ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இதை நான் போய்ட்டு எம்எஸ் எக்ஸல் என்கிட்ட இருக்குது இப்போ. ஓகேங்களா? அந்த மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் என்கிட்ட இருக்குது, 2020 வெர்ஷனே இருக்குது. அப்போ நான் அதை போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி அதில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் வித் எக்ஸல் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது, அந்த ஃபார்முலா பண்ண விஷயம் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு சந்தேகமே வேணாம், இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பேடில் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. சரி, தான் டைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர் சேனல்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க விஷயமும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, மற்றபடி மார்ஜின் யாரோ எல்லா விஷயமும் அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். என்ன ஒன்று, நம்ம அதுக்கு விட்டுட்டு நம்ம இதுக்கு வரோன்ற பட்சத்தில் நமக்கு பெரிய லெவலில் வித்தியாசம் தெரியாது. ஓகேங்களா? இனிஷியல் மொதப்படி எப்பயுமே கஷ்டம் தான் எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா? அந்த மொதப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய இருக்குங்க ப்ரெசன்டேஷன். நீங்கள் அன்லிமிட்டடாக மல்டிபிள் ஸ்லைடு ஓப்பன் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதோடைய ஃபுல்லாக எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளோதான், இந்த முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வீடியோ. லவ் யூ ஆல்.